பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2.6% 2021 இருந்த பாஜகவினுடைய ஓட்டு வங்கி சதவீதம் 11.45%, 11.5% இப்போ கூடியிருக்கு. ஆனால் அதிமுகவுடைய ஓட்டு வங்கி 13% கீழே டவுனுக்கு வந்திருக்கு. என்னென்னா தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு வில்லனா, குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு துரோகியாக பார்க்குறாங்க, ஒரு வில்லனை பார்க்குறாங்க. இந்த அதிமுகவை பலப்படுத்தாமல் என்ன கூட்டணி வச்சாலும் யூஸ் இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவராக வந்து 3 வருஷத்தை வந்து நிறைவு பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் தமிழக பாஜகவுக்கு இருந்திருக்குன்னு பார்க்குறீங்க? அண்ணாமலைக்காக பாஜகவை வந்து நிறைய பேரை பார்க்க முடியும். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அப்படி யாருமே பாஜகவுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். எடப்பாடி அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலையும் நிறைய இடங்களில் டெபாசிட் போயிருந்தது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இப்போது அதனுடைய தோல்விக்கான என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கூட்டம் நடத்தும் போது அதில் நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாமான்னு பேசினதாக ஒரு பேச்சு வந்தது. அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாம் தமிழரை சேர்த்துக்குவாங்கன்னா, சேர்த்துக்கிட்டால் அது அவங்களுக்கு அது லாபமாக இருக்குமா? எந்த கட்சிக்கு லாபமாக இருக்கும்? எப்படி பார்க்குறது? இல்லை, சேர்த்துக்கிறது பிரச்சனை இல்லை. சீமான் போய் சேரணுமே, அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. இவங்க சேர்க்கறதுக்கு முன்னாடியே பேசுனாங்க. இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலையே நாம் தமிழரை உள்ளே சேர்த்தா பலமாயிரும், சந்தேகம் கிடையாது. அது சேரும்போது இன்னும் இப்போ இருந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக தான் இருந்திருக்கும். அதை மாதிரி வேறு இன்னும் கொஞ்சம் 1-2 கட்சிகள் வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க, வரல, அவ்வளோதான். விடுதலை சிறுத்தைகள் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. காங்கிரஸ் கூட அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ தப்பான போதனைகளை கொடுத்து ஏதோ கிளப்பி விட்ருக்காங்க. அவரும் அதை நம்பி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே போனது அவருக்கு செய்த மிகப்பெரிய தப்பு. அவருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, பாஜகவிலேருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு ஆங்கிளில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நல்லது பாஜகவுக்கு. அது போகாமல் இருந்துருந்துன்னு வச்சுருங்களேன், அந்த கூட்டணியில் இருந்து ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்துருப்பார் எடப்பாடி. உங்களுக்கு ஆள் இருக்கா, வேட்பாளர் இருக்கான்னு நக்கல் வேறு பண்ணியிருப்பார். அதான் கடந்த காலம். உங்களுக்கு வேட்பாளர் நாங்கள் சீட்டு தந்துடுவாங்க, உங்களுக்கு நிப்பாட்டத்துக்கு வேட்பாளர் இருக்காங்களா, ஆள் இருக்காங்களா, இப்படிலாம் நையாண்டி பேசிட்டு அலைஞ்சால அவர். இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 சீட்டு கொடுப்பாங்க சார். மிதிச்சு போனால் 7 சீட்டு கொடுத்துப்பாங்க சார். 7 சீட்டில் ஒரு 6 சீட்டில் காலை வாரி விட்டுருவாங்க. அது கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் நின்னாச்சு. அந்த கோயம்புத்தூரில் இப்போ திமுக கூட கூட்டணி வச்சு தானே அண்ணாமலையை வீழ்த்தினாங்க, தோக்க வச்சாங்க. இதே மாதிரி எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க. செய்துக்கிட்டு பாஜகவில் 1-2 எம்பி உருவாயிருவாங்க, வந்துடுவாங்க. வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 1-2 எம்பி கிடைச்சிருக்கலாம். அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு 7-8 எம்பியோ 10 எம்பியோ கிடைப்பாங்க. இவர் வந்து மறுபடியும் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ நிலவரம் என்ன ஆகி போச்சு? 2.6% 2021 இருந்த பாஜகவினுடைய ஓட்டு வங்கி சதவீதம் 11.45%, 11.5% இப்போ கூடியிருக்கு. ஆனால் அதிமுகவுடைய ஓட்டு வங்கி 13% கீழே டவுனுக்கு வந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின அதிமுக ஓட்டுக்கும் இப்போ உள்ள ஓட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இப்போ 20.6% வந்துட்டு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆளுங்கட்சி வாங்கின ஓட்டும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆண்ட கட்சி வாங்கின ஓட்டும் ரெண்டும் சேர்ந்து 47% தான் வந்திருக்கு. திமுக வாங்கின ஓட்டு 26 சம்திங், இவங்க 20.6, ரெண்டும் சேர்ந்து கூட்டிங்கன்னா 47 தான் வருது. அதாவது 53% மக்கள் 2 கட்சியும் நிராகரிச்சிருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு சரியான மாற்று வரல அப்படிங்கிறது ஒன்று. இப்போ ஒரு அண்ணாமலைன்னு வந்த பிறகு ஒரு மாற்று வருதுங்கிறத மக்கள் புரியுறாங்க. இருந்தாலும் ஒரே அடியாக அண்ணாமலைக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கல அவங்க, அதை நம்ம புரிஞ்சு சொல்லிடலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு 11.5% அளவுக்கு அவர் வளர்ந்து மேலே வரும்போது தான் இவங்க இந்த 2 ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே ரெண்டுமே 50% கீழே இறங்கியிருக்கு முதல் முறையாக. இது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லை. 2 பேரும் இவங்களும் ஒரு கணிசம் 40-45 வந்துடுவாங்க, அவங்களும் ஒரு 30, 28, 30 வருவாங்க. எப்படியும் ஒரு 75, 80 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இந்த 2 கட்சியுமே. அப்போ 2 கட்சியுமே தமிழகத்தில் பலவீனப்பட்டு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருக்கு இப்போ வாழ்வா தாழ்வா பிரச்சனை அவருக்கு. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பல இடங்களில் சொல்லும்போது சொன்னேன், இந்த எலெக்ஷனில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெருவும் திண்ணையமாக தான் போவார் அப்படின்னு. கரெக்டாக ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. அதை விட கேவலம் தென் சென்னையிலலாம் டெபாசிட் இழந்து போச்சு.
அது ஒரு ஜெயக்குமாரோடைய பையன் எம்பியா நின்ன தொகுதி, நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியிலே அவங்க டெபாசிட் இழந்து போயிட்டாங்க. அதே சமயத்தில் பாஜக வந்து 13 இடத்துல வந்து 2வது இடத்துல, 12 இடத்துல நினைக்கிறது 2வது இடத்துல வந்திருக்கு. 81 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பாஜக அணி வந்து 2வது இடத்துல வந்திருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த பக்கம் போகுது. காரணம் இவங்க அவங்க இதுக்கு வேற வேற ஒரிஜினலான காரணம் இதானே, புள்ளி வரங்கள் இதானே சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய இழப்பு. இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு வில்லனா, குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு துரோகியாக பார்க்குறாங்க, ஒரு வில்லனை பார்க்குறாங்க. இந்த அதிமுகவை பலப்படுத்தாமல் என்ன கூட்டணி வச்சாலும் யூஸ் இல்லை சார். இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்க விஷயம்லாம் வந்து எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். ஸோ ஆனாலும் ஏன் அவர் அந்த ஒரு பிடிவாதமாக இருக்கார்? ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் தினகரனை சேர்த்துருந்தா நேரம் ஆட்சி அமைச்சிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணார். ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு பிடிவாதமாக யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், தனியாகவே இருப்பேன்ற பிடிவாதம் என்ன காரணத்தினால வரும்? அதாவது வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்கள் நல்ல முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது அவங்களும் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், டிடிவி தினகரன் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், ஓபிஎஸ் உள்ளதான் இருந்தார் அந்த டைமில், அவங்களும் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், அந்த முக்குலத்தோர் ஓட்டு வந்து நமக்கு கிடைக்கும் க்ளீனாக வந்து. ஆனால் நடந்திருந்தால் என்ன இருக்கும்? எடப்பாடி இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருந்தார். கண்டிப்பாக பாஜக என்ன இருக்கும்? இதுக்கு முயற்சி பண்ணது அமித்ஷா அவர்கள், ஆனால் வந்து அதை நிராகரித்தது எடப்பாடி பழனிசாமி. வேண்டவே வேண்டாம்னு சொல்லி ஒத்த. எதனால் அந்த பிடிவாதமாக இருக்கு? ஈகோ தான், வேற என்ன? பயம். ஈகோன்னு சொல்கிறத விட பயம். எப்படி அவங்க அந்த அம்மா தானே சார் உங்கள் கையில் முதலமைச்சர் பதவியே கையில் தூக்கி கொடுத்தாங்க. அவங்க முக்குலத்தோர், ஆனால் நீங்கள் கவுண்டர். அவங்க ஜாதி பார்த்து உங்களுக்கு பண்ணலை. அவங்க சொந்தக்காரருக்கு பக்கத்துலேயே தினகரன் பக்கத்துலேயே இருக்க மகன், அது மகனுக்கு கையில் கொடுத்துட்டு போகலாமே, அந்த மாதிரி செய்யலை. இல்லை ஓபிஎஸ் கையில் கொடுத்துருக்கலாம், இல்லை ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு மாதிரி அவங்க சமுதாயம் சார்ந்த இல்லை தென் மாவட்டங்களில் உள்ள ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நேரம் வந்து உங்களுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் துரோகம் பண்ணி விட்டீங்க. அவங்களுக்கு மட்டுமா துரோகம் பண்ணார்? ஓபிஎஸ் 4 வருஷம் கூடவே வச்சு இவருக்கு முதலமைச்சர் நாற்காலியில் இழுத்துட்டு போகிறதுக்கு அழகாக கூட வச்சுட்டாரு. எதிர்கட்சி தலைவராகவும். ஆமாம், இணை ஒருங்கிணைப்பாளர் அது இதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இந்த எலெக்ஷனில் இந்த தோல்வி அடைஞ்ச உடனே எதிர்கட்சி தலைவரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் மோடி, அமித்ஷா இவங்களையும் பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த 2 பேரும் பிரியும் போது ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக பிரிஞ்சு போகும்போது அன்றைக்கே ஆட்சி கவிழ்ந்திருக்கணும். அப்போ அதை காப்பாற்றி விட்டது யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அவங்க 2 இதையும் கூப்பிட்டு ஓபிஎஸ்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி இந்த கட்சி உடைய வேண்டாம், அப்படியே நீங்கள் இருங்கன்னு சொல்லி இதெல்லாம் 4 வருஷம் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டார். இப்போ அவர் வந்து இப்போ முடிஞ்ச உடனே என்ன செய்தார்? இந்த இரட்டை தலைமை வேண்டான்னு முடிவெடுத்தார், ஒற்றை தலைமைன்னு மாற்றினார். நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் வந்து ஒன்றா சேர்ந்து வரும்போதே அன்னைக்கே அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஒன்று, நீ கட்சிக்கு தலைவராக ஒரு ஆள் வந்து ஆட்சிக்கு தலைவராக இருக்கும். முதலமைச்சர் நாற்காலி ஒரு ஆளுக்கு, கட்சி பொதுச் செயலாளர் பதவி இன்னொருத்தருக்கு. 2 தலைவர்கள் இருக்காங்க, 2 பேரும் இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அப்போ அன்றைக்கே எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் இவங்க அதை செய்யாமல், அது ஓபிஎஸ் கையில் உள்ளதான், அவங்க எதனால அதை விட்டு கொடுத்ததுனால இரட்டை தலைமைன்னு ஒரு உருட்டி அப்படிலாம் கொண்டு வந்து பண்ணிட்டார். இப்போ என்னென்னா, சசிகலா அந்த அம்மா உள்ளே வந்தால் அவங்க வந்து வலிமை பெற்றுருவாங்க, நாம் வந்து செல்லா காசாயிருவோம், நமக்கு வந்து மக்கள் செல்வாக்கும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு, மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதை நம்ம வந்து அந்த புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவர் வந்து கண்டிப்பாக அந்த பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைமை ஆகிட்டார். அப்போ அவர் வந்து அந்த அம்மா வந்துச்சுன்னா அது நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருக்குன்னு இவர் பயப்படுறாரு. என்ன இவர் துரோகம் பண்ணி விட்டார் அந்த அம்மாவுக்கு. மறுபடியும் இப்போ நாம் வந்து அந்த அம்மா உள்ளே கொண்டு வந்தால் அதிகாரம்லாம் அந்த அம்மாவுக்கு கையில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லாலாம் இல்லை. திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், இல்லைனா டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்லைனா பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், அவங்களும் இப்போ வந்து டம்மியாக தான் போயிருக்காங்க, ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. அவங்களுக்கும் அது புரியுது. அப்போ ஒன்று சேரணும்னே அவங்க எல்லாம் மனசார வராங்க. உட்காந்து பேசுங்க, பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் இந்த ஜெயக்குமாரை விட்டு இந்த பத்திரிகையில் டிவியில் உட்காந்து இந்த மைக்கு முன்னாடி பேசுகிறத விட அவங்கள கூப்பிட்டு பேசுங்க, அவங்கள்ட்ட நேரில் போய் சந்திங்க. சின்னம்மான்னு ஜெயலலிதா இருக்கும்போது பூதா அவங்கள காலில் போய் தானே விழுந்தீங்க, அப்புறம் தானே உள்ளே போனீங்க. அதே அம்மாவை திருப்பி பாருங்கள், பார்த்து பேசுங்க, என்ன பண்ணலாம்னு யோசிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க வந்து என்னமோ வந்து கட்சிக்கு எல்லாம் பொதுச் செயலாளரை எதுவும் பண்ண போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய இதில் நான் இருந்துக்கிறேன், நான் அப்படியே இருக்கேன், நீங்கள் எல்லாம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்க தான் அவங்க இருக்க மாதிரி எனக்கு புரியுது. இதேமாதிரி ஓபிஎஸ்கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னா அவரும் கன்வின்ஸ் ஆக போகிறாரு, தினகரனை பேசுனீங்கன்னா அவரும் கன்வின்ஸ் ஆக போகிறாரு. அது பிறகு நீங்கள் யார் எந்த பதவியில் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கு தக்கவாறு நீங்கள் செய்யுங்க. எதிர்கட்சி தலைவரை ஒரு ஆள் இருக்கட்டும், ஒரு ஆள் பொதுச் செயலாளர் இருக்கட்டும், என்ன வேணாலும் அது உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம். ஆனால் இதை செய்ய வேண்டிய இந்த காயை நகர்த்த வேண்டிய ஆள் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் செய்ய மாட்டார். அவர் ஒரே அடியாக அங்கே போச்சுன்னா நம்ம அதோட காணாமல் போயிடுவோம், அதை நம்மளை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி விடுவாங்க, நம்ம அவ்வளோ துரோகம் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க அப்படியே ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அப்படியே பழி வாங்குவாங்கன்னு இவராக ஒரு கற்பனை பண்ணி பயத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்குமானு தெரில, ஏன்னா அரசியல் அதெல்லாம் கடந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் இவர் பயப்படுறாரு அந்த மாதிரி வந்து. அதனால் அதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இவங்க கட்சியே ஒருங்கிணைக்காமல்
அதை பலப்படுத்தாமல் எந்த கூட்டணி வச்சாலும் சீமானையே கொண்டு கூட்டணி வச்சாலும் அங்கே ஒன்றும் பெருசாக வராது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவராக வந்து 3 வருஷத்தை வந்து நிறைவு பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் தமிழக பாஜகவுக்கு இருந்திருக்குன்னு பார்க்குறீங்க? அவர் வரதுக்கு முன்னாடி வந்து தமிழக பாஜக வந்து எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டாங்க. காலும் கிடையாது, தலையும் கிடையாது, அப்புறம் வந்து நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, ஒத்த ஓட்டு பாஜக, இப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானது அதுக்கு முந்தின தலைவர்கள். இந்த நேரத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு தான் அதை எல்லாத்தையும் அடித்து உடைச்சி இந்த 3 வருஷத்தோடு அவருடைய கடுமையான உழைப்பினால் அவர் வந்து அந்த அளவுக்கு பாஜக வந்து தமிழகம் முழுக்க அது தெரியாத இடமே கிடையாது. நான் 2014 ஒரு வெற்றியின் கீதம்னு ஒரு ஆடியோ சிடி ஒன்று பாஜகவுக்காக ரெடி பண்ணோம். திருவள்ளூர் மாவட்ட பாஜக சார்பில் அதை வந்து வெளியிட்டு எல்லா பிரச்சார பாடல்கள் தான் அதில். அந்த இதை வெளியிடும் சென்னையில் விருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் அந்த பாடல் பதிவு நடந்துச்சு. பேர் குமார், சவுண்ட் இன்ஜினியர், அவர் சென்னை பகுதியை சேர்ந்தவர். அப்போ அவர் சொல்கிறார், எங்கே சார் பாஜக இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கி அப்படி யாராவது கேள்வி கேட்க முடியுதா? ஜெயக்குமாராலே கேள்வி கேட்க முடியல. பாஜக கிட்ட தான் அவர் 3வது இடத்துல போய் இருக்கார். டெபாசிட் இழந்ததுக்கு காரணமே பாஜகங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து பாஜக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 2.6% 2021 இவருக்கு முந்தின தலைவர் எல் முருகன் இருக்கும்போது நடந்த தேர்தல் அது. அப்போ வந்து 2.6% தான் பாஜகனுடைய ஓட்டு வங்கியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது 11.5% கொண்டு வந்திருக்காருன்னா திரு அண்ணாமலை மட்டும்தான், அவருடைய உழைப்பு மட்டும்தான். இன்னொன்று, பாஜகவில் இதுக்கு முன்னே இருந்த தலைவர்கள் யாருமே எதுவுமே செய்யலைன்னு நான் சொல்லலை. அவங்கவங்க காலகட்டத்தில் என்ன முடியுமோ அதை செய்தாங்க. அது பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒன்று பண்ணினாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். செய்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு இளைஞர்கள் வந்து, அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இல்லைங்க மைனூட்டாக பார்க்கலாம். அண்ணாமலை வந்த பிறகு மட்டும்தான், அதாவது அண்ணாமலைக்காக பாஜக வந்து நிறைய பேரை பார்க்க முடியும். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அப்படி யாருமே பாஜகவுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். இது வந்து அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய எங்கள் சொந்தத்திலே நிறைய மருமகன்கள் வந்து பாஜக பக்கம் திரும்பினாங்க. அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலையினால் ஈர்க்கப்பட்டு, சீமானுடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு படித்தவர், இப்படிலாம் பண்ணார், அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் படித்த பையன்மாருக்கு தெரிஞ்ச உடனே நேரம் இந்த பக்கமாக அப்படியே திரும்பி வாட்ஸ்அப்பில் அண்ணாமலை பேரில் ஒரு குரூப் எல்லாம் வச்சு அவங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்பவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டவங்க. நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு படித்த மனிதர், அவர்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸை பாருங்கள். எல்லாமே ஒரு படித்தவர், நேர்மையான 10 வருஷம் காவல்துறை அதிகாரியாக எந்த ₹1 லஞ்சம் வாங்காமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தவர், கடுமையான உழைப்பாளி. உழைப்புக்கு உதாரணத்துக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. அவர் MBA படிக்கும்போது அதே சமயத்தில் தான் UPSC இதுவும் அவர் எக்ஸாம் எழுதினார். ஒரே நாள் 3 தேர்வு எழுதினார். காலையில் ஒன்று, மத்தியானத்துக்கு மேலே ஒன்று, 6 மணிக்கு மேலே ஒன்று. 2 வந்து UPS தேர்வு, UPSC தேர்வு, இன்னொன்று வந்து MBA தேர்வு. அந்த MBA தேர்வை ஈவினிங் மாற்றி வைக்க சொல்லி அங்கே போய் டீனிட்டெல்லாம் பேசி அது லக்னோ யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் அப்போ கொடுத்துருக்காங்க. தனி கொஸ்டின் பேப்பர் கொடுத்து படிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், 3 எக்ஸாம் சார். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 8-9 மணிக்கு முடியுது. இதுக்கு இடையில நீங்கள் எந்த பேப்பருக்கு படித்ததை எந்த பேப்பருக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க, எப்போ சாப்பிடுவீங்க, எப்போ தூங்கி இருப்பீங்க, இதெல்லாம் அண்ணாமலை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். 2லேயுமே 98% நினைக்கிறேன் மார்க் எடுத்து மேலே வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். அப்போ படிப்பு, திறமை, ஒழுக்கம், நேர்மை, இப்போ டேட்டாஸ் கொடுக்குறதில்ல. அண்ணாமலைக்கு நிகராக தமிழ்நாட்டில் எந்த ஈர்ப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை அவருக்கு புத்திரபாக்கியமாக இருக்கட்டும், யாருமே பக்கத்துலேயே நிற்க முடியாது. சார், அண்ணாமலைன்னு ப்ரெஸ் மீட்டில் பேரை கேட்ட உடனே முதலமைச்சர் எழுந்துச்சு அப்படி இந்த பக்கமாக ஓடுறாரு. மு.க. ஸ்டாலின் கேரட்ட அண்ணாமலை அப்படின்னு ஆரம்பித்த உடனே அப்படியே முடிஞ்சது, நன்றி வணக்கம் சொல்லிட்டு அவர் ஓடிப்பார். பேரை கேட்ட உடனே பதறி ஓடுறாங்களே சார். அந்த அளவுக்கு அவருடைய இது இருக்குல்ல, எடுத்தார்ல. ஒரு வாட்சினுடைய பில்லை தானே கேட்டார் செந்தில் பாலாஜி. பாருங்கள், இன்னும் எத்தனை 200 நாளை தாண்டி ஏதோ உள்ள கிடையாது. 1 வருஷத்துக்கு மேலே 1 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடிய நிலைமையில் போயிட்டு இருக்குது. அப்போ அது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவர் வந்து அதை திறமையாக கையாளுறாரு. ஊழல்கள் எடுக்கிறாரு. அந்த ஊழல் எதையுமே வந்து இவங்க மறுக்க முடியாமல் மாட்டிக்கிறாங்க. அவர் ஒரு அறிக்கை விட்டார்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை. உடனே அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படிங்கிற லெவலில் அரசாங்கமே, தமிழக அரசே வந்து அதுக்கு போகுது. அப்போ இவர் தானே கரெக்டாக சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவர். இவர் தானே அண்ணாமலை IPS மட்டும்தானே, வேறு யாரும் இல்லையே. அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் அவர் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி இல்லையே சார். அவர் கலைஞர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை விட வேறு ஜெயலலிதா இருக்குது வரைக்கும் யாராவது அதிமுக தலைவர்கள் வந்து கருணாநிதியாக கலைஞர்னு ஏதாவது சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? செல்லூர் ராஜ் இப்போ சொல்லிட்டு அழைகிறாரு. அந்த அம்மா இப்போ இரும்பு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க அவங்க. இவங்க பாருங்க, கலைஞர்னு இப்போ இவர் நிறைய தலைவர்கள் சொல்கிறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி அவங்க பங்காளிகள்னு சொல்கிறாங்க சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக இந்த அதிமுக ஓட்டெல்லாம் எங்கே சார் போச்சுது?
பாஜக இதுக்கு முன்னாடி 2021 இப்போ 24 பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் நின்ன பாமக வேட்பாளர், பாஜக கூட்டணியில் நின்ன பாமக வேட்பாளர் வந்து திமுக கூட்டணியில் இருந்த ரவிக்குமாரை விட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளால வந்து அந்த டைமில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரோ பாமக வேட்பாளர் அதை விட 24,000 ஓட்டு இப்போ கூடுதல் வாங்கியிருக்காங்க. பணத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் மினிமம் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, சேலை கொடுத்துருக்கீங்க, என்ன இல்லாமல் கொடுத்துருக்கீங்க. ஒரு 30க்கு மேற்பட்ட அமைச்சர் அங்கே இருந்திருக்கீங்க, எம்எல்ஏக்கள் அங்கே இருந்திருக்கீங்க, மாவட்ட செயலாளர்கள் இருந்திருக்கீங்க, இவர் இளவரசர் போய் 2 நாள் அங்கே போய் முகாமிட்டு இருக்காரு. இவ்வளவு இதுவும் பண்ணி 250 கோடிக்கு மேலே ரூபாயும் கொட்டி இதெல்லாம் பண்ண பிறகும் கூட 24,000 ஓட்டு வந்து பாமகவுக்கு அதிகமாக கிடச்சிருக்குன்னா அண்ணாமலையும் ஒரு காரணம், அதில் சந்தேகமே கிடையாது. இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டீங்க சார். நான் இப்போ கேட்குறது என்னென்னா, அதிமுக விழுந்த ஓட்டு எங்கே போச்சு? இவ்வளோ 7,000 ஓட்டு தான் சார் கம்மி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வாங்கின ஓட்டை விட ரவிக்குமார் வாங்கின திமுக கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் வந்து 7,000 ஓட்டு தான் கூடுதல் வாங்கியிருந்தார். ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் அது. தைரியமாக நின்றுருக்கலாம், நிற்கலை, நிற்காமல் விட்டு கொடுத்தார். இந்த ஓட்டெல்லாம் எங்கே போயிருக்குன்னு பார்க்கும்போது இவங்க 1,24,000 ஓட்டு வாங்க காரணமே அதிமுக ஓட்டு அவ்வளோ திமுகவுக்கு போயிருக்கு. எடப்பாடி அதிமுகவை அழித்து கொண்டு இருக்கிறார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இவங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நிர்வாகிகளுக்கு? நீ வந்து நமக்கு எதிரி வந்து பொது எதிரி பாஜக தான், அதனால் பொது எதிரி அவங்க தான் வரக்கூடாது, அதனால் திமுக பரவாயில்லை, முடிஞ்சு போச்சா? கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் திமுகவோட எடப்பாடி கூட்டணி வச்சுருவார். ஏன்னா இந்த அம்மா இவங்களெல்லாம் இவங்க சரி கட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இந்த கட்சியை பலப்படுத்த மாட்டாங்க, கூட்டணி வருவார்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாம் தமிழர் சீமான் வந்து போக, ஏன்னா அவரும் ஒரு 14 வருஷமாக அரசியலில் இருந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் கூட்டணி இல்லாமையே ஒரு மரியாதையாக இருக்கார். ஆனால் என்னமோ கூட்டணி இல்லாமல் நின்னார்னா அவருக்கு ஒரு இது தெரிஞ்சிட வெளியே. இப்போ ஓட்டு கீழே சதவீதம் இறங்கி போச்சுது. இங்கே எவ்வளோ கிடச்சுன்னு நினைக்கிறீங்க? 5% ஓட்டு தான் கிடச்சிருக்கு விக்கிரவாண்டியில். டெபாசிட் இல்லை, அது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஓட்டு சதவீதம் 5% தான். ஆனால் அவருக்கு வந்து 8% ஓட்டு வந்து 24 கிடையாது. அது எப்படி கிடச்சுன்னு நினைக்கிறீங்க? கடைசி நேரத்தில் நடிகர் விஜய் வந்து குறியீடு வச்சார் பாருங்க, மைக்கு சின்னத்தை தூக்கி வச்சு அந்த ரசிகர்களெல்லாம் அழகாக நாம் தமிழருக்கு ஓட்டு போட வச்சார் பாருங்க. அதில் ஒரு 4% ஓட்டு கிடச்சனால தான் இவர் 8%க்கு வந்திருக்கார். இப்போ தனியாக இவர் என்னமோ ஏதாவது களம் காணும்போது கண்டிப்பாக அவருடைய ஓட்டு சதவீதம் 4 to 5க்குள்ளே தான் அது சுருண்டுரும். அதனால் அவர் ஏதாவது ஒரு அணியில் கூட்டணி வச்சு ஏதாவது பண்ணணுக்கு முயற்சி பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பண்ணியிருப்பார்னு நினச்சேன், இதில் பண்ணது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி நம்பி வரணும்னா முதல் அங்கே போனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்பினா தானே போவாங்க. நம்மளால் அவங்களுக்கு வேணால் வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா நம்மளால் அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா எந்த கட்சி சேர்ப்பாங்க? ஒன்றும் வேண்டாம் சார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வந்து அதிமுக அலுவலகத்தில் தான் காத்து கிடப்பாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை. பாஜக மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் போய் காத்திருந்தாங்க. இப்போ அதிமுக பாஜகவுக்கு ஒரு அணி அமைக்கும்போது அண்ணாமலையை சார்ந்து பாஜக அலுவலகத்தை நோக்கி மற்ற கட்சிக்காரங்களாம் வந்தாங்கல்ல. அப்போ ஏன் வந்தாங்க? இங்கே வந்தால் இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, எடப்பாடியை நம்பி போனோம்னா கண்டிப்பாக எதிர்காலம் இருக்காதுன்னு நினச்சோன்னா பாமக வந்து அந்த பக்கம் போகாமல் எடப்பாடி பக்கம் போகாமல் அண்ணாமலை பக்கம் வந்து நின்னாங்க. இதே தானே இனிமேல் அடுத்து தேமுதிகவும் அங்கே நிற்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே நின்று தோத்தாச்சு. நம்ம வந்து சட்டசபை தேர்தல் வரும்போது பாருங்கள் அணி மாறணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அங்கே நின்று பிரயோஜனம் இல்லை. அப்போ அங்கே நிற்கணும், அங்கே வந்து நீங்கள் வலுவாகணும்னா முதல் உங்கள் கட்சியை பலப்படுத்தணும். அப்போ அதுக்குடைய நடவடிக்கை அதை இவர் இருக்கிறது வரைக்கும் செய்ய மாட்டார். அப்போ கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை IPS தமிழக அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழகத்தில் அரசியல் களமே மாறி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து அரசியல் பேசுகிறாங்க சார். அரசியல் வீடியோக்கள் அண்ணாமலையுடைய அவங்களால ஈர்க்கப்பட்டு நிறைய பெண்கள் வந்து அரசியல் குடும்ப தலைவிகள் எல்லாம் வந்து அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உள்ளால வராங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு அது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயங்கிற மாதிரி அது ஒரு சாக்கடைன்னு சொல்லி ஒதுங்கி போனவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அண்ணாமலை வந்த பிறகு தைரியமாக பண்ணாங்க. நிறைய பேர் வீடியோவில் பேசுகிறாங்க, ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி சென்னை வெள்ளத்திலேயே பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து எப்பவுமே நடைமுறையில் வந்திருக்காது. ஜெயலலிதா இருக்கும்போதும் கிடையாது, கருணாநிதி இருக்கும்போதும் இருக்காது. எலெக்ஷன் நேரத்தில் பேசுகிறது வேறு. நீங்கள் எலெக்ஷன் இல்லாத ஒரு பிரச்சனையில் ஆளுங்கட்சியை எடுத்து விமர்சனம் பண்ணாங்கன்னா, எடப்பாடி இருக்கும்போது வந்து எல்லா சினிமா பிரபலங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அது சினிமா பிரபலங்கள் தான் பண்ணாங்க. சமூக ஆர்வலர்கள் அந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பண்ணுவாங்க. சாதாரண சாமானியர்கள் வந்து பேச மாட்டாங்க. அரசை எதிர்த்து பேசுனா எதுக்குப்பா வம்பு, அதுவும் திமுக ஆட்சியை பற்றி பேசவே மாட்டாங்க. ரவுடி பயிர் ஏதாவது பண்ணி விடுவான்னு சொல்லி இப்படி ஒரு வாசகமே வச்சுருக்காங்க. ஏதாவது நமக்கு எதுக்கு வம்பு, ஏதாவது பண்ணிட்டு அடப்பாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி பயந்து போனவங்க இப்போ வந்து திமுக எடுத்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரே ஒரு காரணம் அண்ணாமலை தான். எது இருந்தாலும் அண்ணாமலை வருவார் அப்படிங்கிற மாதிரி எதுக்குனாலும் அண்ணாமலை வந்து நிற்பாருங்கிற இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் வந்ததுனால தமிழக பாஜகவுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, கோஷ்டிகள் எல்லாம் காணாமல் போயிட்டு
அங்கே நிறைய கோஷ்டி, ஒவ்வொரு தலைவர் ஆன பிறகு ஒவ்வொரு தலைவரும் அவங்க பக்கத்தில் ஒரு கோஷ்டியை உருவாக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் இப்போ அதான் கேட்கலாம்னு நினச்சேன். நான் இப்போ கட்சியை விட்டு வெளியே நிறைய பேர் போயிருக்காங்க, முக்கியமான நாட்கள் போயிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க. இங்கே காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மகுமாராக இருக்கட்டும். இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் ஒவ்வொரு சேனலாக போய் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எந்த மாதிரியான இன்டர்வியூ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அண்ணாமலை அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருச்சி சூர்யா சிவா வந்து அவர் அண்ணாமலை வந்து அவரை வந்து அன்னைக்கு கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க சூர்யாவை. அப்பவும் கூட அவர் அண்ணாமலை வந்து ஒருமையில் பேசலை, அவர் ரொம்ப பெருமையாக தான் பேசினார். எப்படி இப்படின்னாரு, நான் திருப்பி இந்த கட்சிக்கு வருவேன்னு நான் நினைக்கல, வரமாட்டேன். ஆனாலும் நான் வந்து அவர் நல்லவர், உயர்ந்தவர் எல்லாம் சொன்னார். மற்ற கேசவநாயகத்துலேருந்து எல்லாத்தையும் திட்டிகிட்டு கிடந்தவர், இவரை மட்டும் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார். எப்போ வேணாலும் அவர் வந்து இவரை பார்க்கக்கூடிய அளவில் தான் இருந்தார். திருச்சி சூர்யா சிவா வந்து எப்போ வேணாலும் அண்ணாமலை ஐபிஎஸை வந்து எப்போ கேட்டாலும் சரி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குற நேரம்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க தான் செய்தாங்க, கேட்குற நேரம்லாம் நேரில் பார்க்க தான் செய்தாங்க. கட்சி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, வெளியே தெரியாத ஒரு தப்பு ஒன்று பெருசாக பண்ணி வச்சுருக்காரு, அதனால் நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்திருக்காங்க. இப்போ நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தேசியவாதியாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அமைதியாக இருப்பீங்க, கொஞ்ச நாள் பொறுமையை காத்து இருப்பீங்க. இருந்துட்டு திருப்பி ரெண்டாவது உங்களுடைய சந்தர்ப்பம் வரும்போது அதுக்குடைய இதை நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, 4 டிவியில் பேசிட்டா எனக்கு எம்பி சீட்டு கொடுத்துடணும், நான் உடனே எம்பிஐ அமைச்சராகி அப்படியே சுற்றிட்டு தருவேன், மற்ற நேரத்தில் நேரம் கிடைக்கும் போது நான் குடிச்சிட்டு அங்கே மட்டை ஆகிட்டு எடுப்பேன். அது என்ன அரசியல்? அது சரியில்லைல்ல. இப்போ உங்கள் மேலே ஒரு தப்பு இருந்ததுனால ஒரு நடவடிக்கை என்னதோ நீங்கள் அண்ணாமலை அவர்கிட்ட நேரிலேயே நீங்கள் பேசக்கூடிய ஆள், ஏன்னா இப்படி பண்ணியிருக்கேன்னு நேரிலே கேட்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் சொல்லுவார், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவார். அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல போகிறாரு? ஏற்கனவே நடந்தது தானே, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல போகிறாரு. திருப்பி அந்த சூழ்நிலை சரியான பிறகு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அவர் வந்து இதை செய்தார் அதை செய்கிறான்னு இவ்வளோ சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் அண்ணாமலைன்னா என்ன ஈர வெங்காயத்துக்கு அவர் கூட போயிருந்தீங்க? அவர் அண்ணன் நொண்ணன்ட்டு என் இவ்வளோ நாளும் கூடவே இருந்தீங்க. லாஜிக் இடிக்குதுல்ல. அப்போ நீங்களும் கூட சேர்ந்து தான் எல்லாமே பங்கு வாங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ போஸ்டருங்க தமிழகம் முழுக்க ஒரே நாளையில் போஸ்டர் அடிச்சு விட்டுனீங்க பிறந்த நாளைக்குன்ட்டு. அந்த போஸ்டர்லாம் வந்து அடிக்கிறதுக்கெலாம் காசு யார் கொடுத்தா? அப்போ நீங்கள் அவர் கூட இருந்து கொள்ளையடிச்சு அதை அவர்கிட்ட வந்து பங்கு வாங்கிட்டு நீங்கள் அடிச்சிங்களா? அப்போ எது இல்லைன்னா நீங்கள் வேறு யார்ட்டையும் வாங்கியிருக்கணும். நீங்கள் வந்து லோக்கலில் உள்ள மணல் பாம்பியாலேருந்து எல்லாமே உங்களுக்கு கான்டாக்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பாஜகவில் நான் இருக்கேன் எனக்கும் கூட, இல்லைன்னா நான் இதை சொல்லிடுவேன், நேருகிட்ட வந்து மிரட்டு வாங்கினீங்களா? என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் என்னென்னா, இதுதான் பாஜகவில் உள்ள ஒரிஜினலான தேசியவாதிகளுக்கும் இந்த திமுக மாதிரியான கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பாஜகவில் வந்து இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தவர் வந்து எஸ்பி குட்டி, இப்போ இல்லை, அவர் 96 99களெல்லாம் வந்து அவர் மாநில துணைத் தலைவராக இருந்தார். கேப்டன் எஸ்பி குட்டி, கேப்டன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி. அவரை வந்து ஒரு சூழ்நிலை, இப்போ அவருக்கு உடல்நிலை இல்லாமல் வீட்டில் இருக்கார், வெள்ளிமலையில் வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சமயத்தில் வந்து எலா கணேசன் வந்து அவருடைய இதனால் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அவர் அப்படியே கட்சியிலேருந்து அப்படி கொஞ்சம் அமைதியாயிட்டார். எஸ்பி குட்டி அமைதியாகி நிறைய புக்கு எழுதியிருப்பார். ஒரு 40க்கும் மேற்பட்ட புக் எழுதியிருக்காரு. டி ராமன்கிற பேரில் விஜயபாரதம் பதிப்பகத்தில் வந்த புக்கு எல்லாமே இவர் தான் ஆசிரியர். நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. சமஸ்கிருதம் நல்லா தெரியும் அவருக்கு, படிச்சுட்டு அதே மாதிரி ஒரு பிஇ அவர், அதனால் என்ஜினியராகவும் 5 வருஷம் தமிழகம் முழுக்க ஈபியில் வேலை பார்த்தவர். அதனால் கீதை வகுப்பு நிறைய இடத்துல எடுத்திருப்பார், கீதை கிளாஸை நிறைய இடத்துல உருவாக்கியிருப்பார். நிறைய இடத்துல வகுப்புகளை அவர் தான் ஆரம்பிச்சுட்டே போனார். கடைசி வரைக்கும் அவர் எந்த கட்சியுமே போகல. அவர் வந்து கட்சியை விட்டு நீங்கள் வந்து டம்மி பண்ணி விட்டீங்க, ஒரு சின்ன இதில் வந்து ஒதுக்கி வச்சுட்டீங்க. அவர் எதுவுமே பண்ணலையே. அவர் பாட்டுக்கு இருந்தாது, கீதை வகுப்புகள் நடத்தினார், மாணவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் அன்னைக்கு இருந்த பவருக்கு அப்படியே அதிமுகவுக்கு போயிருந்தால் லட்டுமே தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவருக்கு ஒரு எம்எல்ஏ பதவியை கொடுத்து ஈஸியாக அவரை கொண்டு போயிருப்பாங்க. இல்லை திமுகவுக்கு போயிருந்தால் சொல்லவே வேண்டாம், அவர் எங்கேயுமே போகலையே. என்னுடைய சித்தாந்தம் இந்த தேசியவாதி கடைசி வரைக்கும். இன்னும் ஒன்று சொல்கிறேன் சார், அவருக்கு வந்து பொன்னாரை பிடிக்காது. 2014 அவர் பொன்னார் தான் ஓட்டு போடும், எல்லா தடவையும் அவர் தாமரை தான் ஓட்டு போடும். ஒரே இது மோடி தாமரை, அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போ அவர் அண்ணாமலையும் சேர்த்து அவர் கொண்டாடிட்டு இருக்காரு. படுக்கையில் இருந்தாலும் அண்ணாமலையே வாழ்த்திட்டு இருக்கார். உண்மையான விஷயம், அவர் நேரில் போய் பார்க்கும்போது இது தெரிஞ்சுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது தேசியவாதி. எஸ்வி சேகருக்கு என்ன சார் பிரச்சனை? அவர் சார்ந்த சமுதாயத்தை 70-80 வருஷமாக இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க திமுககாரன். அந்த கும்பலவே கக்கா குக்கன்னு சிரிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு இருக்கவங்க கூட, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இவரும் வந்து பிளேட்டை பகிர்ந்துக்கிறாருன்னா இவர் பிராமணனா? இவர் இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவர் வந்து அண்ணாமலையே குறைச்சி சொல்லி ஆட்டுக்குட்டி சிம்பல் போட்டுட்டு கிடக்கிறாரு. இதில் என்ன இருக்கும்? அதே மாதிரி தான் இன்னொரு ஆள், நீங்கள் சொல்ல விடுபட்ட ஆள் கல்யாணராமன், ஆர்எஸ்எஸ்கார், ஏபிபியில் உள்ள ஒரு பழமையான ஒரு ஆள். அதனால் அந்த மரியாதையில் தான் நான் அந்த அளவை நேரில் கூட போய் பார்க்க போனேன்.
போன இடத்துல வந்து அங்கே ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அதுக்கு ஜெயிலிருந்து வந்தார். சரி, ஒரு பெரிய சித்தாந்தவாதி, ஒரு தேசியவாதிங்கிற அடிப்படையில் தான் நான் அவருக்கு மேலே மரியாதை வந்துச்சு, நிறைய பேருக்கு வந்துச்சு. அதே மாதிரி எனக்கும் வந்துச்சு. நேரில் போய் பார்த்தேன். வளசரவாக்கம் பகுதியில் தான், சிறுதேவிக்குப்பம் அந்த பகுதியில் தான் அரெஸ்ட் ஆகும்போது 2வது ஒருக்கு அரெஸ்ட் ஆனார். அப்போவும் அவர் அங்கே தான் இருந்தார். அப்போ அவருக்கு வீட்டில் போய் அவரை போய் பார்த்து பேசணும், ஃபோட்டோலாம் எடுத்தேன். திருப்பி 2வது இன்னொரு சந்திப்பு நடக்கும்போது இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டுடியோவில் வச்சு தான் சந்திப்பு நடந்துச்சு. அது போனது சும்மா அவரை பார்க்க போய் சில விஷயங்களை பேசிட்டு இருந்தேன். அன்றைக்கி அவர் என்ன தெரியுமா பண்ணார் என்கிட்ட, அதாவது வந்து அண்ணாமலை வந்து அவர் உரிமையில் பேசினார். இப்படிலாம் என்ன ஆள், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் சார். அண்ணாமலையை வந்து தமிழக மக்களே கொண்டாடுறாங்க, இந்திய அளவிலே கொண்டாடுறாங்க. ஆந்திராவுக்கு போனாலும் அவரை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க, கேரளாவில் பயன்படுத்துறாங்க, கர்நாடகாவில் இந்தியா முழுக்கவே பயணப்பட்டுட்டு வர்றாரு. அவர் எங்கே போனாலும் க்ரெயினில் இருந்து பெரிய மாலையை கொண்டு போய் அவருக்கு போட்டு வரவேற்கிறாங்க. இவருக்கு யாராவது தெரியுமா, இவர் என்ன ஜாதிங்கிறதுலே 1008 பஞ்சாயத்து பேசிட்டு கிடக்காங்க. நான் வன்னியருங்கிறாரு. வன்னியர் சமுதாயத்தில் உள்ள பெரிய ஆள்கிட்ட அவன் எப்போ வன்னியானாரான் அப்படிங்கிறது திட்டுறாங்க. இவர் ஒருமையில திட்டுறாங்க. இவ்வளோதான் இருக்குது சார், இவ்வளோதான் இவருடைய நிலவரம். ஏதாவது இவர் ஒன்றும் இல்லை சார், இவருக்கு வீடு இருக்கக்கூடிய வார்டு, அது இங்கே இருக்கட்டும் இல்லைனா ஊரில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும் சார், அந்த வார்டில் வந்து பிஜேபிக்கு அதிகமான ஓட்டை வாங்கி கொடுத்துட்டேன், ஏதாவது ஒரு தேர்தலை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான் கெப்பாசிட்டி. அப்புறம் இருந்துட்டு நான் அண்ணாமலையோட நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமான்னு சொன்னேன். அன்னையோட முடிஞ்சு போச்சு. இது விளங்காது, இதுக்கு இனிமேல் இதை வர பார்க்குறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பிறகு நான் இவரை வந்து சந்திக்கிற விரும்பலை. அன்னைக்கு இன்னொரு சம்பவம் தான், உண்மையிலே நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கிடையாது. இவங்கள மாதிரி உண்மையிலே நான் எழுதின மோடியின் தமிழகம்ங்கிற புத்தகத்துக்கு அதை வெளியிடுறதுக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. அணிந்துரை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 8 காப்பி வந்து நாங்கள் போட்டோம். அதில் அதாவது சாம்பிள் காப்பி ஒரு 8 காப்பி பிரிண்டே பண்ணி எடுத்தோம். அந்த இன்னைக்குள்ள டெக்னாலஜி எடுக்க முடியாது, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து மெஷின் கட்டிங்லேயே பண்ணி ஒரிஜினல் புக்காகவே அட்டையெல்லாம் போட்டு அதை கொடுத்து எல்லாம் ப்ரூஃபெல்லாம் படித்து முடித்த பிறகு ஃபைனல் ஸ்டேஜில் தான் அந்த புக்கில் வந்து அந்த பேர் சின்னப்பா கணேசன்கிற என் ஆதருக்கு வரக்கூடிய என் பேருக்கு பதிலாக அவருக்கு பேரை போடணும்னு சொன்னார். சுற்றி வளைச்சு பேசிகிட்டே வந்தார். ஒரு பிரபலமான ஒருத்தருக்கு பேர் வந்த ஒரு வெளியிட்டால் அவருக்கு பேரில் ஒரு புக்கு வெளியானா எவ்வளோ பேர்ட்ட ரீச் ஆகும் தெரியுமா அப்படிலாம் சொன்னார். ஆகிட்டு போட்டு எனக்கு புரியலை, கடைசியில் தான் புரிஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு ஈன பிறவி இது. இவரை போய் நம்ம வந்து அண்ணாமலைக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறான்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமா? அதே தான், அவர் ட்வீட் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். கட்சியை விட்டு அவரை நீக்கியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அண்ணாமலையை நேரடி நிர்வாகி, மாநில நிர்வாகி, நீங்கள் மாநில அளவில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய நீங்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா அப்போ நடவடிக்கை எடுக்காமல் வேறு என்ன செய்வாங்க? எடுக்க தான் சார் செய்வாங்க. இதே மாதிரி எஸ்வி சேகராக இருந்தாலும் சரி தான், நிர்மல்குமார் அதே மாதிரி கேட்டகரி தான். நிர்மல் அதுவும் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி கேட்ட உடனே கோவம் வந்து நான் போகிறேன்னா போயிட்டு வா அவ்வளோதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா பாஜக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இவருக்கு எதிராக நிறைய எதிர்ப்பு. அவர் பாருங்கள், ஒரு மனிதரை பாருங்கள், அதிமுகவும் எதிராக இருக்காங்க, நாம் தமிழர் அது எதிரி, அது அந்த கட்சி இதெல்லாம் எதிர்கட்சிகள். அப்படியே நீங்கள் உள்ள வந்து பாஜகனுடைய மூத்த தலைவர்களை ஒருத்தையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது. முன்னாள் தலைவர்கள் இவர் எல்லாத்தையும் இவர் வந்து எதிர்கொள்ள வேண்டியது. இந்த பக்கம் செல்வ பிறந்தகன்னு, அந்த பக்கம் ஜெயக்குமார்னே ஆரம்பிச்சு போகுது. இவங்களெல்லாம் சரி, இது எதிர்கட்சிகள் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் உள்ளால இருந்தும் இவங்க அவ்வளோ இதையும் கிளறி விட்டுட்டு இருக்காங்க. நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுத்தையும் எதிர்கொண்டு ஒரு மனிதர் வந்துட்டு இருக்காருல, வந்துட்டு சார் 3/4 கிணறை தாண்டி வந்துட்டாரு. அடுத்த 3 வருஷம் அவர் தான் வரப்போறாரு. 2026 கன்ஃபார்மாக தமிழகத்தில் முதலமைச்சர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை காமராஜர் ஆட்சி மலரப் போகிறது. இதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், எங்களோட பல்வேறு கருத்தில் பயந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.